என்னாச்சுன்னா மா இலை தண்ணி கொதிக்குது பாருங்க. தலப்பல 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 எப்படி கொதிக்கிருப்பீங்களா? இது நல்லா சும்பணும் தண்ணி. அரை குக்கர் வச்சுருக்க, முக்கால் குக்கரு. இந்த முக்கால் குக்கர் நல்லா சுண்டி ஒரு ரோட்டாவுக்கு வரணும், இல்லைன்னா 6 ரோட்டாவுக்கு வரணும். அது வரலையும் கொதிக்க விடுவோம். ஆமாம், இதை மாதிரியான அபரணசான வீடியோகளை தெரிந்து கொள்ள, இதில் என்ன பலன் இருக்குங்கிறதையும் அறிந்து கொள்ள நண்டு வலை யூடியூப் சேனலில் ஃபுல் பிக்சர்ஸ் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சிங்க. ஆமாம், அவ்வளவு தண்ணி எவ்வளோ சும்பிடிச்சு பாருங்கள். ஆமாம், இந்த அளவுக்கு சும்ப வச்சு ஒரு டம்ளர் எடுத்தாச்சு. ஒரு குக்கர் தண்ணி, ஒரு குக்கர் தண்ணி ஒரு டம்ளருக்கு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு தினம் ஒரு டம்ளர் குடிச்சான்னு வச்சுங்க, சும்மா அப்படி தான் இல்லை, அப்படி உடம்பு திருகு ஏறும் பார்த்துங்க. உடம்பு ரத்த ஓட்டம் அவ்வளவு சுரக்கும் பார்த்துங்க. அப்படியே பால் நம்ம கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படிங்கிறது போல் முதல்ல டீ குடிக்காமல் இதை பிடிங்க. மா இலை, 3 மரத்து மா இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியது. புரிஞ்சுதா? ஆமாம், இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு டீக்கு பதில் வெறும் வயிற்றில் காலையில் குடித்தோம்னா ஒன்றும் ஆகாது. நாலேருந்து ஒரு டிப்ஸு இது கூட இணைச்சி பண்ண போகிறோம். ஆமாம், மா இலை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இலை, இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். இதோட பிரதிபலனை என்ன என்பதை அடுத்த வீடியோவில் சொல்லும் வரை கடைசி வரலையும் ஸ்லீட் பண்ணாமல் பார்த்து நம்மளுடைய நண்டு வலை சேனலை உள்ளே போய் பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையோடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டு வைத்தியம், மருந்தே உணவாக எடுத்துக்கொள்ளாதை, உணவாக மருந்தை எடுத்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு குறள், ஒரு டிப்ஸுடன் புது நாட்டு வைத்தியத்துடன் உண்மைத்தன்மைகளை ஆரோக்கியத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நண்டு வலையிலேருந்து பாரதி, டெல்டாவிலிருந்து தட்சிண கொங்கு மண்டலம், நான் பாரதி விதை நாட்டாமை திருப்பூரை விட்டு. மக்களே எல்லோருக்கும் ஒரு அருமையான இனிய ஒரு காலை வணக்கம். சேவை மண்ணில் பார்த்துங்க, இன்னைக்கு தான் பண்ணணும். ஆமாம், மீசெல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வந்துருச்சு, ஆனால் நிறச்சி போச்சு, அவ்வளோதான். சேவிங் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம நாட்டாம அண்ணாச்சி இருக்கால, அவள் சென்னையிலேயே அருவாலயம் பக்கத்துலேயே வீடு பார்த்து திருப்பூரை விட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகி தங்க போகிறான். ஆமாம், இனி நாட்டாமையை பார்க்கணும் என்றால் அறிவாலயம் சென்றால் நாட்டாமையை பார்க்கலாம். பாய்.